ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ துளாராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 5-6 வருடங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம், கடன், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளானது நடந்திருக்கும். உங்களை பற்றின அபிப்பிராயங்கள் எல்லாருக்கிட்டையும் தப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விரட்டக்கூடிய ஆண்டாக புத்தாண்டு அமைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். 2026 ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் சரி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் சரி, 2026 மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா ராகு, கேது, குரு. இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பலன்களானது கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக பெருமை கிடைக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையும் கவனமும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற பதவிகள், உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். தேவையில்லாத வாக்குவாதத்தை மட்டும் யாருக்கூடையும் வச்சுக்காதீங்க. ஸோ அந்த விஷயம் தேவையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கேருந்து ஒதுங்கி போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வளங்களும் கிடைக்க போகுது. ஆனால் அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்குனே 4 பேர் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத வாக்குவாதத்தை வச்சுக்காதீங்க. பதவி, ஊதியம், உயர்வு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலகிடும். ஸோ நிச்சயமாக நீங்களும் ஒரு 4 பேர் மத்தியில் மதிக்கத்தக்க வகையில் வந்து உயர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்றத ரொம்ப எண்ணம் தீவிரமாக வச்சுருப்பாங்க. அப்படி ஒருவேளை போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தடைப்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதில் தடைகள் எதுவும் வருது, அதோடு அப்படியே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் உங்கள் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. எது யாருக்கு நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அதுதான் நடக்கும். இப்படி நீங்கள் வந்து அந்த விஷயம் நடக்கலையே அப்படின்றதுக்காக அதை வேறு ஒரு வழிகள்லையாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு குறுக்கு வழியோ அல்லது மாற்று வழிகளையோ நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தானது. அது உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத கடவுளை உணர்த்துவதற்காக தான் தடை பண்ணுறாரு. ஸோ அது இருந்தால் உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் எதுவும் வரலாம். அதனால் பொறுமையாக இருங்க. எப்போ எல்லா விஷயங்களும் சரியாக போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு விஷயம் நடக்கலையே, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. ஸோ எது எப்போ நடக்கணும் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாருக்குமே வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகி போன முன்னோர்களுக்கான கடன்களை அவசியம் செய்யுங்க. ஸோ அதாவது தாய் தந்தையரை இழந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. யாருக்கும் கடனாகவும் கொடுக்காதீங்க. அதே போல் நீங்கள் எங்கேயும் போட்டுட்டு போகிறீங்க, எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் கவனமாக போயிட்டு வாங்க. ஒரு சில மனிதர்கள்ட்ட வந்து நீங்கள் நல்லா பேசுவீங்க, பழகக்கூடிய ஆள் அப்படின்னாலும் அதிகமான நெருக்கங்கள்லாம் காட்டிக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தானது. அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் தொழிலில். ஸோ தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்க நீங்கள் எந்த தொழில் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலில் கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ நாளாக இந்த வளர்ச்சியை பார்க்கலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. சீக்கிரமாக டெவலப் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியான உழைப்பும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உழைப்பை விட்டுட்டு வளர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஜாலியாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். தேவையில்லாமல் வங்கி கடன்களை எல்லாம் வாங்காதீங்க. உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லாத கடனெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே போல் பொது இடத்துல 4 பேர் மத்தியில் யாரும் முன்னாடியும் நீங்கள் சவாலாவோ இல்லை வாக்குறுதியாவோ கொடுக்காதீங்க. எதையுமே வந்து சொல்லாதீங்க. ஒருவேளை அது உங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுடைய பேரை வந்து கெடுத்துடும். ஸோ வாக்குறுதிகளை வந்து தவிர்த்துக்கோங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களாம் நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து பிரச்சனைகள் வந்துடும். பணத்தை கையாளக்கூடியவர்கள் பேங்க்கில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம்,
இல்லைன்னா வந்து பணம் அதிகமாக புழங்கக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் நடத்தக்கூடியவங்க, நீங்கள்லாம் வந்து கவனமாக இருக்கணும். கலைஞர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரிசையாக வரும். துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பழைய கடன்கள் எது இருந்தாலும் எல்லாம் வந்து தீரும். அந்த அமைப்பு நல்லாவே இருக்குது. ஸோ எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். நிறைய முதலீடுகள் செய்வீங்க. கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது. இந்த 2026 துளாராசிக்காரங்க சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவீங்க. அதற்கான அமைப்பு நல்லாவே இருக்குது. ஏற்கனவே வீடு கட்டியிருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் செய்யலாம். ஸோ ரொம்ப நாளாக செய்யாமல் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கான அமைப்புகள்லாம் இப்போ வந்து கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய வீடை வந்து நீங்கள் விரிவுபடுத்தலாம். டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான வசதிகளை எல்லாம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துளாராசிக்காரங்க சுக்கிரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க. அழகு, ஆடம்பரம், செல்வாக்கோடு வாழக்கூடியவங்க. சிலர் யோசிக்கலாம், இவ்வளோ நாளாக இந்த வசதி வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு வரலையே அப்படின்னு. தசாபுத்திகள் காரணமாக இருக்கலாம். துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து அதிகமாக வந்து கஷ்டப்படக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம், சொத்து சேரும், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நீங்கள் செய்வீங்க. தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஆப்டான டைமிங் இதாங்க. 2026 நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் அபரிவிதமான மாற்றங்களை பார்ப்பீங்க. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இப்படி எதுவாக இருந்தாலும் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் மாற்றம் வந்து செய்துக்கலாம். திடீர்னு முடிவெடுப்பீங்க. தனியாக தொழில் தொடங்குறதுக்கான யோகம் நிறைய இருக்குது. ஸோ வெளிநாடு போய் வியாபாரம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட உங்களால் செய்ய முடியும். ஏற்றுமதி, இறக்குமதி, வாடகைக்கு விடுறது, ஒப்பந்தம் எடுக்கிறது, தொழில் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் தீரப்போகுது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாரும் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. மேன்மை அடையிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5-6 வருடங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து திருப்பி போட்ட மாதிரி மாறிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இனி வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. மனசில் சோர்வு இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, கவலைகள் இருந்தது, எல்லாம் போயிடும். பிள்ளைங்களோட மட்டும் கோபப்படாமல் இருங்க. ஸோ பிள்ளைங்க விஷயத்துலலாம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். தோல், ஜாயிண்ட்டில் வலி வர்றது, இதிலலாம் கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு கை தான் வந்து வேலை அதிகம் செய்யக்கூடியதாக இருந்ததுன்னா கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் அடிக்கடி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திருப்பணி காரியங்கள் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே போல் துளாராசிக்காரங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் செய்யுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, மலைக்கோவிலுக்கு போகிறது, காசி, ராமேஸ்வரம், ராமர் கோவில் இங்கெல்லாம் போகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்தில் நம்பிக்கை, புத்துணர்ச்சி எல்லாம் கிடைக்கும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்றதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும். மன அழுத்தத்தை முதல்ல போக்கி கொடுக்கும். உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னாலுமே கூட உடற்பயிற்சிக்கு நிகரான ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் நம்பிக்கை வந்து கிடைக்குங்க. இவ்வளோ நாளாக துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பிடிப்பு இருந்திருக்காது, நம்பிக்கை இருந்திருக்காது. என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ நம்மளாலே எல்லாம் முடியும், நம்மளாலேயும் சாதிக்க முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் 2026 நமக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்குமோ அப்படிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் பழைய கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை அடைச்சிடுவீங்க. புதுசாக கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அத்தியாவசியத்துக்கு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. ஒரு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸு இல்லை நீதிமன்றத்தில் ஏதாவது நிலம் சம்மந்தமான வழக்குகள் இருக்குது, யார்கிட்டையும் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, அந்த மாதிரி வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு தான் வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். வெற்றி உங்களுக்கு தான். பொருளாதார ரீதியாக துளாராசிக்காரங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைக்கு வந்து போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய கடினமான உழைப்பு தான் காரணம். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு 2026 ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு முழு தொகையாக வந்து கைக்கு கிடைக்கும். 2026 பார்த்திங்கன்னா போதும், நம்மளுடைய கஷ்டத்துக்கான ஒரு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். நல்ல விஷயங்களாக நடக்கும். சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தடைப்பட்டதோ அது எல்லாம் 2026 கிடைக்கும்.
ஸோ நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வராகி ஃபோட்டோ வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. வராகி அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா கூட பஞ்சமி தீதியில் நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம். அபிராமி அந்தாதியை நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்க. ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக எளிமையாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் தவறாமல் செய்து பாருங்கள். ஒரு கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாடாக இதுதான் இருக்கும். ஸோ இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.